ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சரணகல் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா டே 17 வந்திருக்கோம். டே 17 பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப சூப்பராக போச்சு இந்த டே வந்து. ஏன்னா மார்னிங் எழுந்தோடனே கரெக்டாக பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கி மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துக்கிட்டோம். எழுந்தவுடனே பார்த்தீங்கன்னா காலை கடன்லேருந்து எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உட்காந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அருமையான பிரேக்ஃபாஸ்ட். அந்த அருமையான பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு வீடியோவில் போடுற பாருங்க. அதுவும் ஃபுல்லாக ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் தான். அந்த ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது சாப்பிட்டு முடித்த உடனே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடிங்காக இருந்துச்சு. தயவு செஞ்சு இது மாதிரியும் சாப்பிடுங்க. எனக்கு வந்து சண்டே வந்து இன்னைக்கு வந்து சண்டே. ஸோ அதனால் ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும் ஆஃப்டர்நூன் வந்து ஹெவி ப்ரோட்டீனாக இருக்கிற மாதிரி தான் பண்ணுவோம். அந்த ஹெவி ப்ரோட்டீன் என்னென்னா மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு சிக்கன் இருக்கும், இல்லைனா ஏதாச்சும் ஃபிஷ்ஷு ஏதாச்சும் இருக்கிற மாதிரி சாப்பிடுவோம். அதுவும் லைட் வெயிட்டடாக தான் சாப்பிடுவோம். லைட் வெயிட்னா விச் இஸ் ஹை ப்ரோட்டீனாக இருக்கிற மாதிரி சாப்பிடுவோம். நைட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸாக சொல்கிற மாதிரி தான். நைட்டு வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் வெயிட் டின்னர். எப்போவே நேற்று லைட் வெயிட் டின்னர், அதுக்கு முன்னாடியே லைட் வெயிட் டின்னர். நான் மறுபடியும் கிட்டத்தட்ட 17வது வீடியோ எல்லா வீடியோவும் சொல்கிறேன், நைட்டு மட்டும் லைட் வெயிட் டின்னராக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு சித்த மருத்துவர் கூட ஒரு விஷயத்துல சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, இரவு உணவு எவன் சரியாக எடுத்துக்கிறானோ அவன் தான் லைஃப்ல வந்து நல்லா இருப்பான். நல்லா இருப்பானா அந்த கண்டென்ட் விஷயத்த சொல்லும் போது அழகா சொல்லியிருப்பாரு. ஏன்னா நீங்க இரவு உணவு வந்து ஏன்னா அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வெயில் தாழ்ந்துச்சுன்னா டைஜஷன் வந்து ஸ்லோ ஆயிடும். அப்ப அந்த சமயத்துலதான் நம்ம இந்தியன்ல எல்லாருமே என்ன சொல்றாங்க, எல்லாம் வெளுத்து கட்டுறது, ஹோட்டல் போறது, கறி மீன் அது இதுன்னு ஃபுல்லா ஹெவி லோடடா சாப்பிடுறது. அப்படி சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கும் உங்களை அறியாம. அப்புறம் அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு உண்டு வழியா. லைட் வெயிட்டடா சாப்பிட்டீங்கன்னா அழகா கொஞ்ச நேரம் வாக்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் படுத்தீங்கன்னா வயிறு எம்டியா இருக்கும் போது தூங்குனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். காலையில் எழுந்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க மார்னிங் சாப்பிட்டதும் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டதும் அதே மாதிரி நைட் லைட் வெயிட்டா சாப்பிட்டதும் சொல்லிட்டு உங்களோட பாடி வந்து ஆட்டோமேட்டிக்கா கிளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி காலை கடன்ல இருந்து எல்லாத்தையும் அழகா முடிச்சிட்டிங்கன்னா கரெக்டா பாடி வந்து அதோட பிளட் சர்க்குலேஷன், அதோட வேலை, அதோட விஷயம் எல்லாமே கரெக்டா பண்ணும். அதனால தான் மறுபடியும் சொல்றேன், நைட்டு மட்டும் என்னைக்குமே லைட் வெயிட் டின்னரா எடுத்துக்கோங்க. அது ரொம்ப உடம்புக்கு நல்லது கைஸ். இதுதான் டே 17ல நான் உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க மம்மி டேடியை வந்து நல்லா பாத்துக்கோங்க. உங்க மம்மி டேடிக்கு சுகர் இருந்ததுன்னா தயவு செஞ்சு நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் சரி தயவு செஞ்சு அவங்கள ஃபோக்கஸ்டா பேலன்ஸ்டு மீலை வந்து சாப்பிட வைங்க. ட்ரை பண்ணுங்க மோஸ்ட்லி. ஏன்னா இந்தியன் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கார்போஹைட்ரேட்ஸ் தான் ஹெவி. ஓகேங்களா, சின்ன வயசுல இருந்து அவங்களும் இட்லி தோசை அப்புறம் ஒயிட் ரைஸ் அது மாதிரி சாப்பிட்டு 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 ஒவ்வொரு பீரியடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டயபெட்டிக்ஸ்னு ஒன்று வந்து ஆரம்பிச்சிருது. ஓகேங்களா, இந்தியாவில தான் இருந்துச்சு அதிகமாக டயபெட்டிக் வருது. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு பேலன்ஸ்ட் ஃபுட்டாக சாப்பிட்டு அவங்க எந்த வேலைக்கு வேணா போட்டும் என்ன பண்ணட்டும், முடிஞ்சா ஒரு ½ எதனாச்சும் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. நான் இந்த மாதிரி எங்க அம்மாவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி சொல்லுவேன். அவங்களுக்கு அதெல்லாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம நீங்க கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி உங்க அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கிறதுக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அம்மா அப்பா நல்லா இருந்தா நம்மளும் நல்லா இருப்போம். நம்ம நல்லா இருந்தா அம்மா அப்பா நல்லா இருப்பாங்க. ஸோ குடும்பமே ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஒரு வழி, யாராச்சும் ஒருத்தர் டிசிஷன் எடுத்து ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணணும். அந்த சேஞ்ச் பண்ற விஷயம் தான் நாளைக்கு வந்து நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு உதவி செய்யும். ஸோ அதனால சொல்றேன், அந்த டிசிப்ளினான விஷயத்த அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி சொல்லி கொடுங்க. அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது. படிச்சவங்களா இருந்தா அவங்களுக்கு தெரியும், படிக்காதவங்களுக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்கு நீங்க முடிஞ்ச அளவு சொல்லி கொடுங்க. தயவு செஞ்சு 3 வேளையும் பேலன்ஸ்டு மீல், பிரேக்ஃபாஸ்ட் இப்படி, அப்புறம் லஞ்ச் இப்படி, டின்னர் இப்படி, அந்த மாதிரி சாப்பிட்டு பழகுங்க. ஆரோக்கியமா இருக்கணும். ஆரோக்கியமா இருந்தாதான் எல்லாமே அனுபவிக்கவும் முடியும், சந்தோஷமாவும் இருக்க முடியும். என்னதான் காசு பணம் என்ன சேர்த்தாலும் ஹெல்த் இல்லைன்னா கடைசியில ஒண்ணுமே இல்லை. என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், ஒரு வீட்டுல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த மொத்த ஃபேமிலியுமே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், அம்மா அப்பாவுக்கு ஹெல்த்தை ஃபோக்கஸ்டா எடுத்து சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. 3 வேளையும் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு எல்லாமே பேலன்ஸ்டு ஃபுட்டாக சாப்பிட்டு இரவு மட்டும் லைட் வெயிட் டின்னராக சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், மனசுக்கும் நல்லா திருப்தியாக இருக்கும், உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும், ஃபேமிலியோட சந்தோஷமாகவும் எல்லாரோட சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் வாழ்வீங்க. இதுதான் இந்த டே 17 மூலிமா நான் உங்களுக்கு சொல்ல வர ஒரே ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே 17 எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக போச்சு. அப்படி இப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் நல்லபடியாக போச்சு. அதனால் வந்து ஒன்றே ஒன்று தான், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் கைஸ், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.
நல்லது மட்டும் தான் நடக்கும். நல்லது தவிர்த்து வேற எதுவுமே நடக்காது. பாய். அண்ட் ஒன் மோர் திங், டே வந்து டே 18ல வந்து சந்திக்கலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 18, 19, 20, 21 இந்த 21 டேஸ் ஸ்டேஜில் இன்னும் 4 நாள் தான் இருக்குது. நான் அந்த 21 டேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணேன். என்னால் எவ்வளோ ஹார்டாக என்னை புஷ் பண்ண முடியுமோ ஓவர் த டைம் அதை எல்லாமே ஃபாலோ பண்ணேன். அதேமாரி நீங்களும் அந்த 21 டேஸ் ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் கண்டிப்பாக மாறும். என் லைஃப் மாறுதுன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி நீங்களும் நம்புங்க, கண்டிப்பாக மாறும் கைஸ். இதுதான் டே 17 மூலியமாகவும் சொல்ல வரேன். டே 18ல சந்திக்கலாம். பாய்.